பல பிரச்சனையை தீர்க்கக்கூடியது. நமக்கு என்றுமே சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் மகான்களும் அருளாவடி வழிகாட்டில் அவர்கள் வழிபட்டாவே பல விஷயங்கள் தீரும். உதாரணத்துக்கு வள்ளல் பெருமான், ரமண மகர்ஷி, அப்பை பிராட்டி, திருவள்ளுவர், இவர்களை வழியை பின்பற்றினாவே நம்ம வாழ்க்கையில உயர்வடையலாம். அந்த வகையில் இன்றைய நன்னாளில் சித்தர்கள் வழிபாட்டுப்படி தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே கன்னிமார் கோயில் அருகே அமையப்பட்டுள்ள அருள்மிகு அருளாளர் அகத்தியருடைய குருபீடத்தில் 4ஆம் ஆண்டு அவருடைய குரு பூஜை விழா பெருந்திரளாக இறைவனுடைய திருவருளால் பெறலால் அனைத்து அடியாருடைய முன்னிலையில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இச்சிறியவனுக்கும் ஒரு வாய்ப்பளித்த இந்த குருபீடத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். 108 மூலிகை பொடிகளால் அபிடேக நன்னிநாட்டு பெருந்திருவிழா இன்னைக்கு அனைத்து 18 சித்தர்களுக்கு நடைபெற்றது. இன்னும் சற்று நேரத்தில் கருவறையில் உள்ள அகத்தியர் லோகமுத்ராவுடைய அந்த கருவறையில் அபிஷேகம் நடைபெறுகிறது. அதை தொடர்ச்சியாக நர்மதை ஆற்றங்கரையிலிருந்து தரிவிக்கப்பட்ட அந்த பானலிங்கம் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒவ்வொருடைய இல்லத்திலுமே வச்சு வழிபடணும். பல பிரச்சனை காரணம் நம்ம வழிபாட்டு முறையை நம்ம இழந்துட்டோம். திரும்ப திரும்ப என் வள்ளல் பெருமாவுடைய வழியை சொல்றேன்னா அவருடைய வழியை பின்பற்றினாவே நம்ம உயர்வான நிலைமைக்கு போகலாம். ஆனா பல பேர் சுலபமானது. ஐயாவுடைய வழிகள் உயிர் வளர்த்தேன், உடல் வளர்த்தேன், கடை விரித்தேன், கொள்வார் யாரும் இல்லைன்னு சொல்லி அவ்வளவு பெரிய தத்துவத்தை சொன்னாரு. எப்படி பட்டினத்தாருக்கு ஒரு ஊசி காதற்ற ஊசியும் வராது கடைவலிக்குன்னு சொன்ன மாதிரி ஒரு தத்துவம் மாதிரியா வள்ளல் பெருமாள் சொன்னது. அந்த வழிகளில் வர்றதே இந்த அகத்தியருடைய அந்த நிர்வாகம். ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் பெருவிழாவில் அடியார்கள் தொடர்ந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறோம். மற்றொரு நேரத்தை சந்திப்போம். சித்தருடைய வழிவை பின்பற்றுங்கள். சித்த மருந்துதே சிறந்தது. உலகத்திலே உங்களுக்கு எந்த நோய்க்குமே, வந்த நோய், வரப்போற நோய், இனிமே தோன்றக்கூடிய நோய் அனைத்துக்குமே சித்தருடைய அந்த சித்தர் வழிபாட்டு முறைகள் ரொம்ப சிறப்பு. அது உங்களுக்கு நவபாசனம் சொல்லுவாங்க. பாசனம்ங்கிறது விஷம். அந்த 9 இதை ஒருங்கி வச்சு சத்தா மாற்ற முடியுமா அப்படிங்கிற தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தவங்க. அதனால சித்தர் வழி பின்பற்றுவோம். வாழ்க சித்தருடைய வழிகள். சிவாயம்.